தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தியானிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணம் உள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களை நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த பகுதியிலே தேவன் கொடுத்த மிக பெரிதான சத்தியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக தேவன் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன்ற தேவ பிள்ளைகள் அநேக ஜனங்கள் தங்களுக்கென்று கொடுத்த வேலை நிமித்தமாக அல்லது நல்ல பொருளாதாரத்தின் நிமித்தமாக அவர்கள் ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக நல்ல ஒரு பணக்காரர்களாக இருக்க முடியும், செல்வந்தர்களாக இருக்க முடியும். அவர்களுக்கு முதலாவது தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியானால் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, விசுவாசத்திலே வாழ வேண்டும், விசுவாசத்திலே நடக்க வேண்டும். ரெண்டாவதாக, தேவன் கொடுத்த பொருட்கள், தேவன் கொடுத்த பணத்தை அது தேவனுடைய வேலைகளுக்காக, ஊழியங்களுக்காக பயன்படுத்துவதிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னவென்று சொன்னால், பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து பணத்தை சார்ந்து வாழாமல் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவனுள்ள தேவனை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதும் அவளுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிதான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக விளங்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆஸ்திகளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான செல்வங்களை தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். ரெண்டாவதாக, நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் முன் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கிறதான கிருபையாக இருக்கிறது. இதை சரியாக செய்யக்கூடியவளாய் காணப்பட்டால் தேவ நாமம் மகிமைப்படும், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தேவன் அவளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக, தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், உதாரணமுள்ள குணத்தோடு கூட அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் அவளுக்கு போதிக்கிறது. ஒன்று, பணக்காரர்களாக இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் இப்படி இருக்கலாம் என்பதையும் இப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவளுக்கு திட்டமாக போதிக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்வது அவர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அநேகருக்கு பணத்தை தேவன் கொடுக்கிறார், அநேகருக்கு செல்வங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த செல்வங்களும் பணமும் வரும் பொழுது அவர்களுடைய மனது மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அவருடைய சிந்தையை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய எல்லா விதமான காரியங்களை எதன் மீது வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவன் மீது வைப்பதை விட அவளுக்கு கிடைத்த பணத்தின் மீதும் பொருட்கள் மீதும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் போய்விடுகிறது. நம்பிக்கையும் அப்படிப்பட்ட நிலைமையிலே போய்விடுகிறது. ஆகையினாலே ஒரு நாள் அந்த நம்பிக்கை கைவிட்டு போகும் என்பதை தேவன் இவர்களுக்கு உணர்த்தி அவர்களை சரியான வழிகளிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விருப்பமுள்ளவராக காணப்பட்டார். ஆகையினாலே எது முக்கியம் என்று சொன்னால், பணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போய்விடும், அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நித்திய ஜீவன் என்பது தேவன் கொடுக்கிற கிருபையாக இருக்கிறது. அதை இழந்து விட்டால் எந்த பணத்தை வைத்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற வழிகளிலே ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் தங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார்.
அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய காரியம், தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, ஞானமின்றி பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று சொல்லப்படுகிறது. ஆக தீமோத்தேயுக்கும் சொல்லும் பொழுது கூட இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடிய நிலைமையில அந்த காரியங்கள் உனக்கு வரக்கூடாது. ஆகையினாலே அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? உன்னிடத்தில் எதை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை சீராக செவ்வையாக செய்ய வேண்டும். இதுதான் தேவன் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், சத்தியத்திலே வழிநடத்தும்படியாக போதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை திட்டமாக போதித்திருக்கிறார், பேசியிருக்கிறார் தீமோத்தேயுவிடத்திலே. அப்போ தீமோத்தேயு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனக்கு பவுல் சொல்லப்பட்டதையும் தேவன் கொடுத்ததையும் என்ன செய்ய சொன்னால் சரிவர செய்ய வேண்டும். அப்படி மீறி அவர் நடக்கும் பொழுது அவரும் கூட என்ன செய்ய முடியும் அப்படின்றால் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். ஆகையினாலே எதை தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே தீமோத்தேயுக்கும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் வரும் பொழுது, செல்வங்கள் வரும் பொழுது, பேர் வரும் பொழுது, புகழ் வரும் பொழுது இன்றைக்கு அநேகர் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. நித்திய ஜீவனை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது. நாம் நித்திய ஜீவனுக்காக ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே அதை பற்றி கொண்டு அதற்காக பிரயாசப்படுவதற்கு இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ கரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாய், ஆண்டவரே, எனக்கு பணம் வந்தாலும், பொருள் வந்தாலும், செல்வங்கள் வந்தாலும், பேர் வந்தாலும், புகழ் வந்தாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன்கிற நிச்சயத்தோடு கூட தேவனை பற்றி கொண்டு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காக பிரயாசப்படக்கூடிய நலவுகளாக நாம் இருப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வாழ நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.